திருக்குறள் அதிகாரம் 64 அமைச்சு. குறள் 631 கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. விளக்கம். ஒரு செயலை செய்வதற்குத் தேவையான கருவிகள், அதற்கேற்ற காலம், செய்யும் முறை மற்றும் செய்ய வேண்டிய கடினமான செயல் ஆகியவற்றை சிறப்பாக ஆராய்ந்து செய்யும் ஆற்றல் கொண்டவனே சிறந்த அமைச்சன் ஆவான். மகாபாரதம். பஞ்சாங்க மந்திரவித் பிராக்ஞோ தேச கால விபாகவித் சாதனம் சாதயேத் காரியம் ச மந்திரி ராஜபூஜிதஹ. விளக்கம். 5 அங்கங்களைக் கொண்ட ஆலோசனையை அறிந்தவன், இடம் மற்றும் காலத்தின் வேறுபாடுகளை உணர்ந்தவன், ஒரு செயலை சாதிப்பதற்கான கருவிகளை முறையாக பயன்படுத்துபவன். இத்தகைய அமைச்சனே மன்னனால் போற்றப்படுபவன். வள்ளுவர் கூறும் கருவி, காலம், செய்கை ஆகிய அனைத்தும் இந்த பஞ்சாங்க ஆலோசனையில் அடங்கும். மனுஸ்மிருதி. காரிய கால பிரதானஜ்ஞः சாதனேஷு விசாரதः கர்மணா சித்திம் மன்விச்சேத் ச மந்திரி தர்மநிச்சயः. விளக்கம். செயலுக்கேற்ற காலத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவனும், செயலை முடிக்கத் தேவையான கருவிகளில் தேர்ச்சி பெற்றவனும், தர்மநெறி மாறாமல் செயலை செய்து முடிப்பவனுமே உண்மையான அமைச்சர். செயலின் கடினத்தன்மையை உணர்ந்து அதனை செவ்வனே முடிப்பதே அவரது கடமை. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 6311 உள்ள கருவி, காலம், செய்கை என்ற வகைப்பாடு சனாதன தர்மத்தின் காரிய சித்தி என்ற செயல் வெற்றி சூத்திரங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. பஞ்சாங்க மந்திரம். இது சனாதன தர்மத்தில் ஒரு ஆலோசனை 5 அம்சங்களைக் கொண்டிருக்க வேண்டும். நம்பர் 1 சகாய, அதாவது உதவி அல்லது கருவி. நம்பர் 2 சாதன, அதாவது வழிமுறை. நம்பர் 3 தேச கால, அதாவது இடம் மற்றும் நேரம். நம்பர் 4 விபத்தி பிரகார, அதாவது தடைகளை நீக்கல். நம்பர் 5 காரிய சித்தி, அதாவது வெற்றி. வள்ளுவர் இந்த குறளில் இந்த 5 அம்சங்களையும் சுருக்கமாக அடக்கியுள்ளார். அருவினை. சனாதன தர்மம் அமைச்சர்களை கர்ம சச்சிவாக என்கிறது. அதாவது சாதாரண செயல்களை விட மற்றவர்களால் செய்ய முடியாத அருவினைகளை முடிப்பவனே தகுதியான அமைச்சன். கால ஞானம். சனாதன தர்மத்தில் காலம் என்பது ஒரு சக்தியாக கருதப்படுகிறது. எப்பேற்பட்ட கருவி இருந்தாலும் காலம் கூடாவிடில் வெற்றி கிடைக்காது. இதனை உணர்ந்தவனே காலம் அறிதல் எனும் அமைச்சியல் தர்மத்தை பெற்றவன். நிபுணத்துவம். பகவத்கீதையில் யோகः கர்மசு கௌஷலம், அதாவது செயல்களில் திறமையே யோகம் என்று கண்ணன் கூறுகிறார். ஒரு அமைச்சருக்கு தன் செயலில் உள்ள அந்த திறமையே அவரது நிர்வாக யோகமாகும். குறள் 632 வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5உடன் மாண்டது அமைச்சு. விளக்கம். வன்கண் மன உறுதி, அஞ்சாமை. குடிகாத்தல் குடிகளை காக்கும் பண்பு. கற்றறிதல் அரசியல் நூல்களை கற்ற அறிவு. ஆழ்வினை விடாமுயற்சி. 5உடன் மேற்சொன்ன 4உடன் 5வதாக சூழ்ச்சித்திறன் அல்லது ஆலோசனைத்திறன் அல்லது தூய்மையான அறநெறி. இந்த 5ம் சிறப்பாக அமையப் பெற்றவனே சிறந்த அமைச்சன். மகாபாரதம். சாந்தி பர்வம், ராஜதர்மம், விதுர நீதி. அமைச்சரின் 5 குணங்கள் குறித்து பீஷ்மர் அல்லது விதுரர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். ஷௌரியம் தாக்ஷ்யம் திருதிஹி ஷௌச்சம் ரக்ஷணம் ச அபி ஜீவினாம் ஏதைஹி பஞ்சபிஹி ஆயுக்தஹ ச மந்திரி ராஜசத்தமஹ. விளக்கம். வீரம், வன்கண், திறமை, ஆழ்வினை, மன உறுதி, திருதி, தூய்மை, ஷௌச்சம் மற்றும் உயிர்களை காக்கும் பண்பு ரக்ஷணம், குடிகாத்தல் ஆகிய இந்த 5 குணங்களைக் கொண்ட அமைச்சரே மன்னனுக்கு சிறந்தவர். அறிவும் இதில் உட்பொதிந்துள்ளது. மனுஸ்மிருதி. அத்தியாயம் 7 ராஜநீதி. சச்சிவம். அமைச்சரின் தகுதிகள் குறித்து மனுவின் நீதி. மூல ஸ்லோகம் தமிழில். மௌலான் சாஸ்திர விதஹ ஷூரான் லப்த லக்ஷ்யான் குலோத்கதான் சச்சிவான் சப்த சாஷ்டௌ வா பிரகூர்வீத பரீட்சிதான். விளக்கம். சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், கற்றறிதல், வீரர்கள், வன்கண்,
குறிக்கோளை அடைவதில் உறுதியானவர்கள், ஆழ்வினை, நல்ல குடிப்பிறப்பு உடையவர்கள், குடிகாத்தல், குலப் பெருமை காத்தல் போன்ற தகுதிகளை ஆராய்ந்து அமைச்சர்களை நியமிக்க வேண்டும். இந்த அடிப்படை தகுதிகளே அரசாங்கத்தை தாங்கும் தூண்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 632 உள்ள 5 மாண்டது என்ற பட்டியல் சனாதன தர்மத்தின் மந்திர சக்தி மற்றும் ராஜநீதியுடன் பின்வருமாறு இணைகிறது. வன்கண். வன்கண் என்பது சனாதன தர்மத்தில் ஒரு அமைச்சருக்கு அபயம் என்னும் அஞ்சாமை மிக முக்கியம். அரசனிடம் உண்மையை சொல்லவும், ஆபத்து காலத்தில் கலங்காமல் ஆலோசனை சொல்லவும் இந்த மன உறுதி தேவை. குடிகாத்தல். இது சனாதன தர்மத்தின் பிரஜா ரக்ஷணம் ஆகும். ஒரு அமைச்சரின் நோக்கம் மக்களின் நலமாகவே இருக்க வேண்டும். அரசனையும் குடிகளையும் இணைக்கும் பாலமாக அவர் செயல்பட வேண்டும். கற்றறிதல். நீதி சாஸ்திரங்கள் மற்றும் அர்த்த சாஸ்திரங்களை கற்றிருத்தல் பிரக்ஞாபலம் எனப்படும். அறிவு இல்லாத அமைச்சன் கண்ணில்லாதவனுக்கு வழிகாட்டும் குருடனை போன்றவன். ஆழ்வினை. சனாதன தர்மம் உத்தியோகத்தை புருஷ லட்சணம் என்கிறது. அமைச்சருக்கு சோம்பல் இருந்தால் நாடே நழிவடையும். எனவே தளர்வில்லாத உழைப்பு இன்றியமையாதது. பஞ்சாங்க மந்திரம். அமைச்சியல் என்பது 5 அங்கங்களைக் கொண்டது என்று சனாதன நூல்கள் கூறுவதை இங்கே 5 என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது முழுமையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை குறிக்கிறது. குறள் 633. பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் பொறுத்தலும் வல்ல தமைச்சு. விளக்கம். 1. பிரித்தல். பகைவர்கள் தங்களுக்குள் ஒன்று சேராதபடி அவர்களை பிரித்தல். 2. பேணிக் கொளல். தன் பக்கம் இருப்பவர்கள் பிரியாமல் இருக்கும்படி அவர்களை தழுவிக் காத்தல். 3. பிரிந்தார்ப் பொறுத்தலும். ஏற்கனவே பிரிந்து சென்ற நண்பர்களை தகுந்த காரணங்களைக் கூறி மீண்டும் சேர்த்துக் கொள்ளுதல். இந்தச் செயல்களில் வல்லமை பெற்றவனே சிறந்த அமைச்சன். மகாபாரதம். சாந்தி பர்வம். ராஜதர்மம் அல்லது விதுர நீதி. உபாயங்கள் குறித்து விதுரர் அல்லது பீஷ்மர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். சாம தான பி பேதான்ச தண்டம்ச அபி யதாததம் பிரயுஞ்சீத ததா மந்திரி யதா மித்ரம் ந பித்யதே. விளக்கம். சாம சமாதானம், தான பரிசு, பேத பிரித்தல், தண்ட தண்டனை ஆகிய 4 உபாயங்களை சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பகைவர்களிடையே பேத முறையை பயன்படுத்தி அவர்களை பிரிக்க வேண்டும். தன் பக்கமுள்ள நண்பர்கள் மித்ரம் பிரியாதவாறு காக்க வேண்டும். பிரிந்தவர்களை சேர்த்தல் என்பதும் சாம உபாயத்தின் ஒரு பகுதியே. மனுஸ்மிருதி. அத்தியாயம் 7. ராஜநீதி அல்லது உபாய விபாகம். அரசியல் தந்திரங்கள் குறித்து மனுவின் நீதி. மூல ஸ்லோகம் தமிழில். சந்த்விக்ரஹௌ சமீக்ஷ்யைவ தகா யானம் ஆசனம் த்வைதீபாவம் சமாஸ்ரயம் ச ஷட்குணான் சிந்தையேத் சதா. விளக்கம். அமைச்சர் எப்போதும் 6 குணங்களை ஆராய வேண்டும். அதில் த்வைதீபாவம் என்பது பகைவர்களை பிரிப்பதை குறிக்கும். பிரித்தல். சந்தி என்பது பிரிந்தவர்களுடன் உடன்பாடு செய்து கொள்வதை குறிக்கும். பொறுத்தல். தன் பக்கம் இருப்பவர்களை பலப்படுத்துவது. சமாஸ்ரயம் பேணிக் கொளல். இத்திறமைகளே அமைச்சருக்கு வலிமை. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 633 உள்ள பிரித்தல், பேணல், பொறுத்தல் என்ற மும்முனைச் சூத்திரம் சனாதன தர்மத்தின் சாணக்கிய நீதி மற்றும் ஷட்குண தத்துவத்துடன் பின்வருமாறு இணைகிறது. பேத உபாயம், டிவைடிங் தி எனிமி. சனாதன தர்மத்தில் ஒரு பகைவனை எதிர்கொள்ள நேரடி போரை விட அவனது கூட்டணியை பிரிப்பதே புத்திசாலித்தனம். இதனை பேதம் என்பார்கள். வள்ளுவர் இதனையே பிரித்தல் என்கிறார். சந்தி, ட்ரீட்டி ஆர் ரிகன்சிலியேஷன். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்ப்பது சந்தி எனப்படும். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது சென்றதே கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பொருத்துவதற்குத்தான். பகைமை பாராட்டாமல் தேச நலன் கருதி மீண்டும் இணைப்பதே அமைச்சரின் முதிர்ச்சி. மித்ர சங்கிரகம், செக்யூரிங் ஆலைஸ்.
இருப்பவர்களை காப்பாற்றுவது பேணிக்கொழல். இது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான அதிகாரமாகும். சொந்த பலத்தை சிதறவிடாமல் காப்பதே முதன்மையான தர்மம். ராஜதந்திர சமநிலை. ஒரு அமைச்சருக்கு படைபலத்தை விட புத்திபலம் அதிகம் தேவை. செய்ய முடியாததை ஒரு அமைச்சரின் வார்த்தை, அதாவது பிரித்தலும் சேர்த்தலும் செய்துவிடும். இது சப்த அங்க, அதாவது 7 அங்கங்கள் அரசமைப்பில் அமைச்சருக்குரிய தனிச்சிறப்பு. குறள் 634. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையாய்ச் சொல்லலும் வல்லது அமைச்சு. விளக்கம். 1. தெரிதல். ஒரு காரியத்தை செய்வதால் வரும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிதல். 2. தேர்ந்து செயல். அவ்வாறு ஆராய்ந்த பின் அதனை செய்யும் முறையை திட்டமிட்டு செய்தல். 3. ஒரு தலையாய்ச் சொல்லல். எடுத்த முடிவை தயக்கமின்றி உறுதியாக, அதாவது நிச்சயமாக அரசனிடம் எடுத்துச் சொல்லுதல். இந்த மூன்றிலும் வல்லமை பெற்றவரே சிறந்த அமைச்சர். மகாபாரதம். நிச்சயக்னோஹி காரியாணாம் மந்திரி ஞான நிச்சயக வாக்படுஹு சத்யவாதீச்ச ந அவசீததி கர்மசு. விளக்கம். காரியங்களின் முடிவை, நிச்சயத்தை முன்கூட்டியே ஆராய்ந்து அறியும் ஆற்றல் கொண்ட அமைச்சன் தன் அறிவின் துணிவால் கலங்குவதில்லை. அவன் சொல்வன்மை மிக்கவனாகவும் தான் எடுத்த முடிவை உண்மையாக உறுதியுடன் சொல்பவனாகவும் இருக்க வேண்டும். அத்தகைய அமைச்சன் ஒருபோதும் செயல்களில் தோல்வியடைவதில்லை. மனுஸ்மிருதி. சம்நிஷ்சித்ய ச கார்யாணி குர்யாதேவ அவிலம்பிதம் ஏக நிஷ்சய யுக்தஸ்து மந்திரி ராஜ்ய ஹிதே ரதஹ. விளக்கம். அரசாங்க காரியங்களை நன்கு ஆராய்ந்து, அதாவது தெரிதல், ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதனை தாமதமின்றி செய்ய வேண்டும். செயல். அமைச்சன் தன் ஆலோசனையை ஒன்றுபட்ட மனதுடன், அதாவது ஒரு தலையாக அரசனிடம் முன்வைக்க வேண்டும். குழப்பமான ஆலோசனை அரசனை வீழ்த்திவிடும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 634 தெரிதல், தேர்ந்து செயல், ஒரு தலையாச் சொல்லல் என்ற படிநிலைகள் சனாதன தர்மத்தின் புத்தியோகம் மற்றும் வாக்கின் தூய்மை ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நிச்சயாத்மிகா புத்தி, டிசைசிவ் இன்டெலெக்ட். பகவத்கீதையில் வியவசாயாத்மிகா புத்தி ஏக இக என்று கண்ணன் கூறுகிறார். அதாவது அறிவு என்பது சிதறாமல் ஒருமுகப்பட்டு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். வள்ளுவர் இதனையே ஒரு தலையாச் சொல்லல், சிதறாத முடிவு என்கிறார். மந்திர ரகசியம், சீக்ரெட் ஆஃப் கவுன்சில். ஆலோசனையின் போது பல மாற்றுக் கருத்துக்கள் விவாதிக்கப்படலாம். தெரிதல். ஆனால் மன்னனிடம் ஒரு முடிவை கூறும்போது அது இறுதி முடிவாக இருக்க வேண்டும். சனாதன நூல்கள் அமைச்சரின் வாக் சுத்தி, சொல் தெளிவு ஒரு நாட்டின் வெற்றிக்கு ஆதாரம் என்கின்றன. கர்ம கௌஷலம், எஃபிஷியன்சி இன் ஆக்ஷன். தெரிந்து கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் அதனை திறம்பட செயல்படுத்த வேண்டும். தேர்ந்து செயல். இது அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட காரிய சாதன தர்மமாகும். அனுமானமும் பிரத்யக்ஷமும். ஒரு காரியத்தின் விளைவை முன்கூட்டியே ஊகித்தல், இன்ஃபரன்ஸ் மற்றும் நடப்பில் உள்ள சூழலை ஆராய்தல் ஆகிய அறிவு தேடலே வள்ளுவர் கூறும் தெரிதல். குறள் 635. அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சித் துணை. விளக்கம். அறநெறிகளை அறிந்தவனாகவும் அறிவு நிறைந்து அமைந்த சொற்களை உடையவனாகவும் எக்காலத்திலும் எச்செயலையும் செய்யும் திறனறிந்தவனாகவும் இருப்பவனே ஒரு மன்னனுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கும் ஆராய்ச்சித் துணை, அதாவது தேர்ச்சித் துணை ஆவான். மகாபாரதம். தர்மஜ்ஞः ஸ்ருதி சம்பன்னः வாக்படுஹு நியத இந்திரியः சதா ராஜ்ஞः சகாயஸ்யாத் மந்திர நிச்சய நிர்ணயே. விளக்கம். தர்மத்தை அறிந்தவனும் சாஸ்திரங்களைக் கற்ற அறிவுடையவனும், அதாவது ஸ்ருதி சம்பன்னக ஆன்றமைந்த அறிவு, சொல்வன்மை மிக்கவனும், அதாவது வாக்படு, ஒரு மன்னனுக்கு எக்காலத்திலும், அதாவது சதா ஆலோசனைகளை துணிந்து முடிவெடுப்பதில் உற்ற துணையாக இருக்க வேண்டும். இவை அமைச்சரின் அச்சாணிகள். மனுஸ்மிருதி. தர்மவித்
பிராஜ்ஞ வாக்மி ச தாக்ஷ்யயுக்தः குலோத்கதः மந்த்ரி சித்யதி கார்யேஷு சர்வகால ஹிதே ரதः. விளக்கம்: தர்மத்தை அறிந்தவன், அதாவது தர்மவித்; பேரறிஞன், அதாவது பிராக்ஞ; சிறந்த பேச்சாளன், அதாவது வாக்மி; மற்றும் திறமையுடையவன், அதாவது தாக்ஷ்யயுக்தக, திறனறிந்தவன் ஆகியோரே அமைச்சர்களாக இருக்கத் தகுதியானவர்கள். அத்தகையோர் எல்லா காலத்திலும், அதாவது சர்வகால, நாட்டின் நன்மைக்காக செயல்படும் தேர்ச்சி துணை ஆவார்கள். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம்: திருக்குறள் 635 உள்ள அறம், சொல், திறன் என்ற மும்முனை தகுதிகள் சனாதன தர்மத்தின் மந்திர சக்தி, அதாவது ஆலோசனை ஆற்றல் மற்றும் வாக்சுத்தியுடன் பின்வருமாறு இணைகிறது. தர்மநிஷ்டை, எத்திக்கல் ஃபவுண்டேஷன். சனாதன தர்மத்தில் ஒரு ஆலோசனை எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அது தர்மத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அறனறிந்து என்ற வார்த்தை இதையே குறிக்கிறது. தர்மமில்லாத ஆலோசனை நாட்டை அழிக்கும். சகுனியின் ஆலோசனை போல. ஆன்றமைந்த சொல், ரிஃபைன்டு ஸ்பீச். சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், அதாவது உண்மையை இனிமையாகச் சொல்ல வேண்டும். அமைச்சரின் சொல் ஆன்றமைந்ததாக, அதாவது முதிர்ச்சியுள்ளதாக இருக்க வேண்டும். அது மன்னனை கோபப்படுத்தாமல், ஆனால் உண்மையை உணர்த்துவதாக அமைய வேண்டும். திறனறிதல், இது அர்த்த சாஸ்திரத்தில் கூறப்படும் யோக க்ஷேமம் ஆகும். இல்லாததை தேடுவதும் இருப்பதை பாதுகாப்பதும் எவ்வாறு என்ற திறன் அமைச்சருக்கு தெரிந்திருக்க வேண்டும். நித்திய சகாய, இட்டர்னல் அலை. வள்ளுவர் எஞ்ஞான்றும் என்கிறார். ஒரு அமைச்சரின் துணை இன்ப காலத்தில் மட்டுமல்ல, இடுக்கண் வரும் காலத்திலும் மன்னனை வழிநடத்தும் தேர்ச்சி துணையாக இருக்க வேண்டும். குறள் 636. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. விளக்கம்: இயற்கையான நுட்பமான அறிவோடு மதிநுட்பம், சிறந்த நீதி நூல்களின் அறிவையும் நூலோடு உடைய அமைச்சர்களுக்கு முன்னால் பகைவர்களால் செய்யப்படும் மிக நுட்பமான சூழ்ச்சிகள், அதிநுட்பம், எவை நிலைத்து நிற்க முடியும்? எவையும் நிற்க முடியாது. மகாபாரதம். சஹஜா பிரக்ஞா யஸ்ய அஸ்தி சாஸ்திர ஞானேன ரஞ்சிதா ந தஸ்ய மந்திரம் பிந்தந்தி ஷத்ரவஹ சூக்ஷ்ம புத்தயஹ. விளக்கம்: எவன் ஒருவனுக்கு இயற்கையான அறிவு, சஹஜா பிரக்ஞா, இருக்கிறதோ அது சாஸ்திர அறிவினால் மேலும் மெருகேற்றப்படும்போது மிக நுட்பமான புத்தியுள்ள பகைவர்களாலும் அவனது ஆலோசனைகளையோ திட்டங்களையோ முறியடிக்க முடியாது. மனுஸ்மிருதி. புத்யா நயதி கார்யாணி சாஸ்திர திருஷ்டேன கர்மணா ந தஸ்ய தர்ஷனம் சூக்ஷ்மம் அக்ருதாத்மா பிரபஷ்யதி. விளக்கம்: சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிமுறைகளின்படி நூலோடு தன் புத்தியை பயன்படுத்தி செய்பவனின் நுட்பமான பார்வையை, விஷன், தன்னை தயார்படுத்திக் கொள்ளாத பகைவனால் எட்ட முடியாது. அத்தகைய அமைச்சரின் புத்தித்திறன் நாட்டை எப்பேற்பட்ட சூழ்ச்சியிலிருந்தும் காக்கும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 636 உள்ள மதிநுட்பம் நூலோடு உடையார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிரக்ஞா மற்றும் ஸ்ருதி ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. பிரக்ஞா என்பது ஒருவனுக்கு இயற்கையிலேயே அமையும் நுட்பமான அறிவு. மேதா என்பது கற்று அறிவது. வள்ளுவர் மதிநுட்பம், இயற்கை அறிவு மற்றும் நூல், கற்று அறிவு ஆகிய இரண்டும் இணைய வேண்டும் என்கிறார். வெறும் நூலறிவு மட்டுமிருந்தால் அது ஏட்டுச் சுரைக்காய் ஆகிவிடும். வெறும் இயற்கை அறிவு மட்டுமிருந்தால் அது தடம் புரளலாம். இரண்டும் இணைவதே பரிபூரண ஞானம். சாணக்கிய தத்துவம். மௌரிய பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் இதற்கு சிறந்த உதாரணம். அவரது அர்த்த சாஸ்திரம், நூலறிவு மற்றும் அவரது மதியூகம், மதிநுட்பம் ஆகிய இரண்டும் இணைந்ததால் நந்த வம்சத்தின் மிக நுட்பமான சூழ்ச்சிகளை அவரால் தவிடுபொடியாக்கி வெற்றி காண முடிந்தது. சூழ்ச்சியை முறியடித்தல், கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். சனாதன தர்மத்தில் மந்திர சக்தி என்பது ஒரு அரசனின் மிக முக்கியமான பலம். பகைவன் எப்பேற்பட்ட மாயை அல்லது தந்திரம் செய்தாலும் தர்ம சாஸ்திரங்கள் அறிந்த மதியூக அமைச்சரின் முன்னால் அந்த மாயை விலகிவிடும். விதுரரின் மதியூகம். மகாபாரதத்தில் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகை கட்டப்பட்டபோது அது மிக நுட்பமான சூழ்ச்சி.
ஆனால் விதுரர் தன் மதிநுட்பத்தாலும் சாஸ்திர அறிவாலும் அதனை முன்கூட்டியே உணர்ந்து பாண்டவர்களை காப்பாற்றினார். இதுவே அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை என்பதற்குச் சான்று. குறள் 637. செயற்கை அறிந்தக் கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். விளக்கம். ஒரு காரியத்தை செய்வதற்குரிய நூல் நெறிமுறைகளை செயற்கையை முழுமையாக அறிந்திருந்த போதிலும் அந்த செயலை செய்யும்போது உலகத்தின் நடைமுறை இயல்புகளை இயற்கையை அறிந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும். மகாபாரதம். சாஸ்திரஜ்ஞோ அபி விமூடாத்மா லோகசாரமவித்யஹ ந ச காரியம் பிரபத்யேத லோகவிருத்த விரோததஹ. விளக்கம். ஒருவன் சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனாக சாஸ்திரஜ்ஞோ இருந்தாலும் உலகியல் நடப்புகளை அறியாதவனாக இருந்தால் அவன் செய்யும் காரியம் உலக நடைமுறைக்கு விரோதமாக அமைந்து தோல்வியைத் தரும். உலகத்தோடு ஒட்டி வாழாத அறிவு அமைச்சனுக்கு பயனற்றது. மனுஸ்மிருதி. சாஸ்திர திருஷ்டம் விதானேன லோகரஞ்சனமேவச்ச உபாயம் சம்பிரயுஞ்சீத காரியசித்திம் அபீப்சுபிகி. விளக்கம். காரிய வெற்றியை விரும்புபவர்கள் சாஸ்திரத்தில் கண்ட வழிமுறைகளை பின்பற்றுவதோடு உலக மக்களின் மனநிலை மற்றும் நடைமுறைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். லோக ஆச்சாரத்திற்கு மாறாக செய்யப்படும் எந்த செயலும் அமைச்சனுக்கு புகழை தராது. சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 637 உள்ள செயற்கை தியரி அல்லது ஆர்ட்ஸ் மற்றும் இயற்கை ரியாலிட்டி அல்லது நேச்சர் என்ற பிரிவினை சனாதன தர்மத்தின் லோக தர்மம் மற்றும் யுக தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. சாஸ்திரமும் ஆசாரமும். ஸ்கிரிப்சர் வர்சஸ் கஸ்டம். சனாதன தர்மத்தில் ஸ்ருதி வேதம் மற்றும் ஸ்மிருதி நீதி ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக சதாச்சாரம் பெரியோர்கள் பின்பற்றும் உலக நடைமுறை முக்கியமாக கருதப்படுகிறது. சாஸ்திரத்தில் ஒரு வழிமுறை இருந்தாலும் அது அந்த இடத்தின் அல்லது காலத்தின் உலக நடைமுறைக்கு ஒத்துவராது எனில் அறிஞர்கள் உலக நடைமுறைக்கே முன்னுரிமை அளிப்பர். தேச கால பரிஸ்திதி. கான்டெக்ஸ்டுவல் ஆக்ஷன். தேச கால பரிஸ்திதி என்ற சனாதன கருத்தை எடுத்தே அர்த்த சாஸ்திரத்தில் கௌடில்யர் ஒரு அமைச்சன் ஒரு திட்டத்தை தீட்டும்போது அந்த நிலப்பரப்பின் மக்களின் இயல்பு லோக்கல் கஸ்டம்ஸ் மற்றும் அப்போதைய சூழலை பார்க்க வேண்டும் என்கிறார். இதுவே வள்ளுவர் கூறும் இயற்கை அறிதல். யுக்தி. காமன் சென்ஸ் ஆர் டாக்ட். சாஸ்திர அறிவு என்பது பொதுவானது. ஆனால் யுக்தி என்பது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப புத்தியை பயன்படுத்துவது. பஞ்சதந்திர கதைகளில் வரும் புத்தக அறிவு மட்டும் உடைய 4 பிராமணர்கள் சிங்கத்தை உயிர்ப்பித்து தாரை வார்த்த கதை வள்ளுவர் எச்சரிக்கும் இயற்கை அறியாத நிலைக்கு சிறந்த உதாரணம். கிருஷ்ணரின் ராஜதந்திரம். கிருஷ்ணர் பல இடங்களில் சாஸ்திர விதிகளை விட அந்த நேரத்தின் அவசியத்தையும் இயற்கை மற்றும் உலக நன்மையையும் கருதி செயல்பட்டார். அஸ்வத்தாமன் குறித்த செய்தியை தர்மர் சொன்ன விதம் இதற்கு ஒரு உதாரணம். குறள் 638. அறிகொன்று அறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். விளக்கம். அரசன் தானே எதையும் அறியாதவனாய் அறிவுடையோர் சொற்களையும் கேளாதவனாய் அறிகொன்று அறியான் இருந்தாலும் அவனது அருகிலிருக்கும் அமைச்சன் உழை இருந்தான் அவனுக்கு நன்மை பயக்கும் உறுதியான சொற்களை உறுதி சொல்ல வேண்டியது அவனது கடமையாகும். கடன். மகாபாரதம். பருஷ ஆணி அபி தத்யானி யோ ராஜ்ஞः சகிதோ வதேத் ச மந்திரி ராஜசத்தமः தர்ம அர்த்த குஷலோ நரஹ. விளக்கம். அரசன் கேட்க விரும்பாவிட்டாலும் கேட்பதற்கு சற்று வருத்தமாக பருஷ ஆணி இருந்தாலும் உண்மை எதுவோ அதனை துணிந்து அரசனிடம் சொல்பவனே மிகச் சிறந்த அமைச்சன். தர்மத்தையும் பொருளையும் உணர்ந்த அமைச்சன் அரசன் கோபித்துக் கொள்வான் என்று பயந்து உண்மையை மறைக்கக்கூடாது. மனுஸ்மிருதி. யத் அஹிதம் அபத்யம் ச ராஜ்ஞः பிரியம் அபி யத் பவேத் தத் ந ப்ரூயாத் ச மந்திரி து யஸ் சத்யவச்சனே ரதः. விளக்கம். அரசனுக்குப் பிடிக்கும் என்பதற்காக பிரியம்
அவனுக்கு கேடு விளைவிக்கும் காரியங்களை புகழக்கூடாது. எது அரசனுக்கு நன்மையோ அதனை மட்டுமே உண்மையாக பேச வேண்டும். அரசன் அறியாமையில் இருந்தால் அவனை திருத்துவதே அமைச்சரின் முதன்மை தர்மம். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 638 உள்ள உறுதி கூறல் கடன் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஹிதவாதம், நன்மை பயப்பதை பேசுதல் மற்றும் ராஜ தர்மத்துடன் பின்வருமாறு இணைகிறது. சத்யவாதி மற்றும் ஹிதவாதி. சனாதன தர்மத்தில் ஒரு அமைச்சரை சத்யவாதி என்று மட்டும் சொல்லாமல் ஹிதவாதி என்றும் அழைப்பர். சில சமயம் உண்மை கசப்பாக இருக்கலாம், ஆனால் அது நாட்டின் நன்மைக்கு அவசியம் என்றால் அதனை தயங்காமல் சொல்ல வேண்டும். விதுரரின் அறிவுரை. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரர் புத்திர பாசத்தால் தன் அறிவை இழந்து நின்றபோது விதுரர் தனக்கு வரப்போகும் ஆபத்தையும் பொருட்படாமல் அவருக்கு பல கசப்பான உண்மைகளை கூறினார். இதுவே வள்ளுவர் கூறும் உழை இருந்தான் கடன். அனுமனின் ஆலோசனை. சுந்தரகாண்டத்தில் ராவணன் சீதையை சிறை வைத்தது தர்மத்திற்கு புறம்பானது என்று அனுமன் அவையிலேயே நேருக்கு நேராக கூறினார். ராவணன் அறிகொன்று அறியான் நிலையில் இருந்தாலும் அனுமன் தன் கடமையை செய்தார். மந்திர கௌஷலம், பவர் ஆஃப் கவுன்சில். ஒரு அமைச்சரின் வாக்கு என்பது அரசனின் கையில் இருக்கும் ஆயுதத்தை விட வலிமையானது. அந்த வாக்கை சரியான நேரத்தில் பயன்படுத்தத் தவறினால் அது தேச துரோகத்திற்குச் சமம் என்று அர்த்தசாஸ்திரம் கூறுகிறது. குறள் 639. பழுதென்னும் மந்திரியின் பக்கதத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். விளக்கம். அரசனுக்கு தீமையை சூழும் பழுதென்னும் அமைச்சன் ஒருவன் பக்கத்தில் இருப்பதை விட 70 கோடி பகைவர்கள் வெளியே இருந்து எதிர்ப்பது மேலானது. ஒரு துரோகி உள்ளே இருப்பது பல கோடி பகைவர்கள் வெளியே இருப்பதைக் காட்டிலும் அதிக ஆபத்தானது. மகாபாரதம். அப்யந்தர பயம் ராஜ்யக பாஹ்ய பீதாத் விசிஷ்யதே சர்ப்பயுக்தே கிருஹே யத்வத் நித்ரா துக்கேன லப்யதே. விளக்கம். மன்னனுக்கு வெளியே இருக்கும் பகைவர்களால் ஏற்படும் பயத்தை விட உள்ளேயே இருக்கும் அமைச்சர்களாலும் ஒற்றர்களாலும் ஏற்படும் பயமே மிக கொடுமையானது. பாம்புகள் இருக்கும் வீட்டில் உறங்குவது எவ்வளவு கடினமோ, துரோக அமைச்சர்களை பக்கத்தில் வைத்திருக்கும் அரசனின் நிலையும் அவ்வளவு ஆபத்தானது. மனுஸ்மிருதி. துஷ்டான் சஜிவான் வித்யாத் ஏ ராஜ்யக காரிய விபாதகாக தேபியக சததம் மன்வீக்ஷேத் சத்ருபியக இவ சர்வதா. விளக்கம். அரசனின் காரியங்களை கெடுக்கும் பழுதென்னும் அமைச்சர்களை கண்டறிந்து அவர்களை களைய வேண்டும். அத்தகைய அமைச்சர்களை சாதாரண மனிதர்களாக பார்க்காமல் எப்போதும் ஆயுதம் ஏந்திய பகைவர்களாகவே கருதி அரசன் விழிப்புடன் இருக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம். திருக்குறள் 639 உள்ள பழுதென்னும் மந்திரி என்ற எச்சரிக்கை சனாதன தர்மத்தின் உபதா பரீக்ஷா, அதாவது சோதனைகள் மற்றும் ராஜதந்திரத்துடன் பின்வருமாறு இணைகிறது. அந்த கோபம், அதாவது இன்டர்னல் த்ரெட். அர்த்த சாஸ்திரத்தில் கௌட்டில்யர் ஒரு நாட்டின் அழிவுக்கு பாஹ்ய கோபம், அதாவது வெளிப்பகை காரணமாவதை விட அந்த கோபம், அதாவது உட்பகை அல்லது அமைச்சர்களின் துரோகமே மிக விரைவாக வழிவகுக்கும் என்கிறார். வெளிப்பகைவனை தெரியும், ஆனால் உட்பகைவனை அடையாளம் காண்பது கடினம். உபதா பரீக்ஷா, இன்டெகிரிட்டி டெஸ்ட். அமைச்சர்கள் நியமிக்கப்படும்போது அவர்கள் தர்மம், பொருள், இன்பம் மற்றும் அச்சம் ஆகிய 4 வழிகளில் சோதிக்கப்பட வேண்டும் என்கிறது சனாதன தர்மம். இதில் தவறுபவர்கள் பழுதென்னும் மந்திரிகளாக மாறுவர் என்பதால் அவர்களை நீக்க வேண்டும். விபீஷண கும்பகர்ண தர்க்கம். ராவணனின் அவையில் அவனுக்கு தீமை ஏற்படும் என்று தெரிந்தும் அதனை தடுக்காமல் மௌனமாகவோ அல்லது தவறான ஊக்கத்தையோ கொடுத்த அமைச்சர்கள் பழுதென்னும் மந்திரிகள் ஆவர். விபீஷணன் கசப்பான உண்மையை கூறியதால் அவன் உண்மையான அமைச்சன் ஆனான். 70 கோடி. ஹைப்பர்போல் ஃபார் எம்பசிஸ். வள்ளுவர் பயன்படுத்தும் 70 கோடி என்பது ஒரு எண் மட்டுமல்ல, அது எல்லையற்ற ஆபத்தை குறிக்கும் ஒரு உவமையாகும். அதேபோல சனாதன நூல்களும் உட்பகையை தாவாக்னி போல எல்லாவற்றையும் அழிக்கும் வல்லமை கொண்டது என்கின்றன. குறள் 640.
முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலவே செய்வர் திறப்பாடு இலாதவர். விளக்கம். ஒரு காரியத்தை செய்யும் முறைகளை நூல் நெறிப்படி மிக சரியாக திட்டமிட்டிருந்தாலும் முறைப்படச் சூழ்ந்தும்